Hey bro. So இன்னைக்கான வீடியோல I can't do this video anymore, bro. Hey bro, so before getting into this video, நேத்து டெட்பூல் அண்ட் உலரின் படத்துக்கு போனேன். போகும்போது 2 3D கண்ணாடி வெளில வரும்போது நான் தூக்கிட்டேன். ஸோ எஸ், இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லணும். குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். கடைசியாக ஒரு குட்டி கதை கேட்க ரெடியாடா. ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. ஸோ நான் வந்து எப்படியாப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 அலாரம் வைப்பேன். ஸோ எப்படி 2 அலாரம் வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து 7:30 தான் நான் எந்திரிக்கணும் அப்படின்னா 7:30 அலாரம் வைக்க மாட்டேன். அப்படி வச்சா நான் எந்திரிக்கவும் மாட்டேன். ஸோ 6 o'clock இல்லை 6:30 ஒரு அலாரம் வச்சிருவேன். வச்சுட்டு அந்த அலாரம் ரிங் ஆகும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 hour தூங்கினா மட்டும்தான் எல்லாம் அடுத்த அலாரமில் எந்திரிக்க முடியும். 2 அலாரம் வச்சு எழுந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பாத்ரூம் போகிறேன். பாத்ரூம் போயிட்டு பிஃபோர் பாத்திங் I was ready to do my duty. I was doing my duty. I completed my duty. But complete பண்ணுறதுக்கு முன்னாடி that climax portion நான் வந்து டேப் ஓப்பன் பண்ணுறேன். டேப்பில் தண்ணி வரல. ஐயோ, அப்படின்னு மதங்கூர் சொல்கிற மாதிரி லிட்டராக நான் அங்கே கத்திட்டேன். கத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதாவது நான் போனேன், என்னோடய டியூட்டியை முடித்தேன், தண்ணி வரல டேப்பில். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐயோ இப்போ நினச்சா கூட தலை சுற்றுது. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கலாம், வடிவேல் மாதிரி துண்டை கட்டிட்டு பின்னாடி தூக்கிட்டு வெளில வந்திருக்கலாம். வெளில வந்துட்டு நான் மோட்டர் போட்டுருக்கலாம். பட் நான் அதை பண்ணல. ஏன் அப்படின்னா, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் டைம். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியல. ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு நான் கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்றேன். ஏன்னாச்சும் மோட்டர் போடுங்கண்ணான்ட்டு. அன்னைக்கு நாளில் எல்லாவனும் அன்னைக்குன்னு பார்த்து 9 o'clock காலேஜுக்கு 9:30 போகிறவன்னா அன்னைக்கு 8:15 போயிட்டான். 8:15 ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னே தெரில. ஆனால் போயிட்டாங்க. எங்கள் ரூமில் யாருமே இல்லை என்ன தவிர. நானும் பாத்ரூமில் இருக்கேன். பாத்ரூமில் தண்ணி வரல. நாளில் somehow I managed with someone's help. நான் ஒரு வழியாக காலேஜ் போயிட்டேன். எப்படி போனேன், யார் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இங்கே கண்டென்ட் என்ன அப்படின்னா, a day can't be worse than this. ஸோ அன்னைக்கு நாளில் எனக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருந்தாலும் சரி, அன்னைக்கு டே எனக்கு ஒரு ஒர்ஸ்ட் டே தான். அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருந்தாலும் சரி, வடச்சென்னை 2 ரிலீஸ் ஆயிருந்தாலும் சரி, வடச்சென்னை 2 ரிலீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அன்னைக்கு நாள் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். தவிர வேறு என்ன நடந்தாலும் அன்னைக்கு நாள் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் கண்டென்ட். a day can't be worse than this. ஸோ இப்படி உங்கள் லைஃப்லையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது நடந்ததுனால அன்னைக்கு டேல அதை தவிர என்ன நடந்திருந்தாலுமே என்ன சொல்றது, அன்னைக்கு டே ஒர்ஸ்ட் டே தான் அப்படின்னு நீ உங்கள் லைஃப்பில் நடந்ததை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் எப்படி இது மாதிரி நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து இது மாதிரி எபிசோட் 2 எபிசோட் 3 பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் நான் எப்படி வெளியில் வந்தேன், அதாவது அந்த பாத்ரூமில் இருந்து சம்மோன் ஹெல்ப், நான் காலேஜ் போனேன்னு சொன்னேன்ல, அது யார், எப்படி நான் வெளியே வந்தேன், வியர்டஸ்ட் ஸ்டோரி அதுதான். இந்த வீடியோக்கு ஒரு 30 லைக் வந்துச்சு அப்படின்னா நான் அது ஒரு வீடியோவை தனியாக எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா இதை எங்கேயே ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. கண்டென்ட் இல்லை, அதான் இப்படி வளரிட்டு இருக்கேன்.